உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 35:1, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். உங்கள் வறுமை மாறுங்க, உங்கள் வறட்சி மாறும். காஞ்சு போய் கிடக்குதுங்க, என் வாழ்க்கை ரொம்ப வறண்டு போய் கிடக்குது. புல்லு கூட இல்லை, ஒரு புல்லு கூட கிடையாது, பச்சையாக எதுவுமே இல்லை, பசுமையாக எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல வாசனை மிகுந்த பூக்களை பார்ப்பீங்க. தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த வறட்சியை எடுத்து போடுறாங்க. அவங்க உங்கள் கஷ்டங்களை, கண்ணீரை அவர் பார்த்துட்டாருங்க. என் வாழ்க்கையில் கவலை மட்டும்தாங்க இருக்குது, கண்ணீர் மட்டும்தான் இருக்குது, தரித்திரம் இருக்குது, கடன் இருக்குன்றீங்களே, தேவன் பார்த்துட்டாரு, அவர் சரி பண்ணி தருவார். ஒரு சொட்டு நிம்மதி இல்லைங்க, ஒரு சொட்டு எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு பணமே இல்லை என் கையில். நான் இப்போவுமே என் பணம் சுத்தமாக இல்லை, மாதம் ஆரம்பதான், இப்போவுமே நான் எதுவுமே இல்லாமல் தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பூக்கள் மலர்றதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படியே ஒரு வாசனை மிகுந்த பூக்கள் மலரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். இப்போது நம்ம வெளியில் போனால் என்ன பண்ணுவோம்? சென்ட் அடிச்சுப்போம். ஏங்க சென்ட் அடிச்சுக்கிறோம்? நம்மக்கிட்டேருந்து எந்த நாத்தமும் வெளியில் போகக்கூடாது, நம்ம நாரக்கூடாது, அப்படி தான் இல்லை, நல்ல வாசனையாக போகணும், அப்படி தான் நம்ம போகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையும் நான் வாசனை மிகுந்ததாய் மாற்றுறேன். நம்மளால் இவ்வளோ தான் செய்ய முடியும், நம்மளால் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் செண்டு போட முடியும், நம்ம வாழ்க்கைக்கு போய் செண்டு போட முடியுமா? அது தேவன் தான் செய்ய முடியும். தேவன் நல்ல வாசனை மிகுந்த ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். என் வாழ்க்கை நாரி போய் கிடக்குது, கடனால் நாரி போய் கிடக்குது, போடுற சண்டையால், எங்கள் வீட்டில் போடுற சண்டையால் அப்படி எங்கள் பேரே ரோட்டில் நாரி போய் கிடக்குது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? தேவன் சொல்கிறாங்க, இல்லை, வாசனை வீசும் மலர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா மலரும். நான் உங்கள் வறண்டு போன வாழ்க்கையை நான் செழிப்பாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இருக்காருங்க, எவ்வளவு காஞ்சு போய் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை அவர் சரி பண்ண அவர் இருக்கார், கவலைப்படாதீங்க. எங்கள் வீட்டு முன்னாடி இந்த காகித பூ சொல்லுவாங்கள்ல, போகன் வில்லியா, அது ஒயிட் கலர் இருக்குது, வெள்ளை கலர் காகித பூ இருக்குது, போகன் வில்லியா இருக்குது. அப்படி பூத்து குலுங்கும். அது பசங்கள்லாம் லீவ் விட்டா, ஸ்கூல் பசங்க எங்கள் வீட்டு முன்னாடி தான் நிற்பாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த பூக்களை பார்த்து. காகித பூக்கள் வெள்ளை கலரில் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, வீடியோ எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த உங்களுக்கே தெரியும், காகித பூ அந்த செடி எவ்வளோ நல்லாயிருக்கும், போகன் வில்லியா. அதே மாதிரி தான் தேவன் உங்கள் வாழ்க்கையை எக்கச்சக்க பூக்கள் மலரக்கூடிய வாழ்க்கையாக மாற்றித்தர போகிறார். நிம்மதி என்ற பூக்கள் மலரும், ஆரோக்கியம் என்ற பூக்கள் மலரும். சரிங்களா? அப்படியே செழிப்பு என்ற பூக்கள் மலரும். எல்லா பூக்களையும் அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்துட்றாரு. வாசனை மிகுந்த உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறாருங்க. பயப்படாதீங்க. ஒரு குடும்பம் ஒன்று இருந்துச்சு. அப்பா பெரிய பணக்காரருங்க, 2 பிள்ளைங்க. ஒரு பையன் அப்பா சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, அவனுக்கு கல்யாணம் கூட ஆகலை. அவங்க அப்பா நல்லா வளர்த்தாரு, ஆனால் அவன்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நண்பர்கள், அவனை கேவலமாக வளர்த்தாங்க. பையன் என்ன பண்ணால் கெட்டு போயிட்டான். சொத்தை பிரித்து கொடுத்துருங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஊர் என்ன பேசிச்சு, அவங்க அப்பா வளர்க்க தெரியாமல் வளர்த்து வச்சுருக்காரு. ஆனால் ஒரு பையன் நல்லா தான் இருந்தான், இவன் சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்கே தெரியும், அவங்க அப்பாவை தான் கேவலமாக பேசினாங்க, பையனை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டாரு அப்படின்னு. அவங்க வீடுடைய அந்த பிரச்சனை ஃபுல்லாகவே நாரிச்சு, ஊர் ஃபுல்லாக நாரிச்சு. அவங்க அப்பா கூட நினச்சார், என் பையன் திரும்பி வரமாட்டான், திருந்தவும் மாட்டான்னு நினச்சார். நான் தேவன் என்ன பண்ணார், திருத்தி கொண்டு வந்தார். எத்தனை பேர் நினைக்கிறீங்கங்க, ஐயோ என் பசங்களை நான் திருத்த முடியாது போல்,
என் ஹஸ்பண்டை திருத்த முடியாது போல, என் மனைவியை திருத்த முடியாது போல, திருத்த முடியாதவங்களை தேவன்கிட்ட கொடுத்துருங்களேன், ஏசுக்கிட்ட இன்னைக்கு கொடுத்துருங்களேன், திருத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருங்க. இவங்க தான் என் குடும்பத்துக்கு பிரச்சனைக்கே காரணம், இவங்க தான். யாரை நீங்கள் சொல்கிறீங்க? யாரை திருத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏசுக்கிட்ட கொடுத்து பாருங்களேன், திருத்தி கொண்டு வந்துடுவார். அந்த பையன் இருக்கான்ல, கெட்ட பையன், கெட்ட குமாரன், அவன் என்ன பண்ணான்? திரும்பி வந்தான், எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு. எங்கள் அப்பா என்னை வேலைக்காரனாக வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா மட்டும் பிடிக்காதுங்க, மற்றவங்களெல்லாம் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஊர் பிடிக்காது, நம்ம வாழ்கிற ஊர் பிடிக்காது, வேறு ஏதாவது ஊர் தான் பிடிக்கும். இந்த கெட்ட குமாரனும் அப்படி தானே இருந்தான். அவன் ஊரும் பிடிக்கல, அவங்க அப்பாவையும் பிடிக்கல. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்கல்ல, குழந்தைங்கனாலே அப்படி தான். ஆனால் தேவன் இருக்கார்ல, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்கள கரெக்ட் பண்ண முடியும், திருத்த முடியும்னு அவருக்கு தெரியும். அவர் திருத்தி கொடுப்பாரு. அதுக்காக ஏன் சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க? ஒரு நாளும் திருத்த முடியாதா? இப்படி தான் இருக்குமா? என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் நான் பார்ப்பேனா? இல்லை, மாற்றம் வரும். காஞ்சி போன இடத்துல பூக்கள் மலரும், வாசனை உள்ள பூக்கள் மலரும். காஞ்சி போயே பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கங்க, நல்லா பச்சை பசேல் என்று செழிப்பை பார்ப்பீங்க, பூக்களை பார்ப்பீங்க, நிம்மதியை பார்ப்பீங்க, ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க, செழிப்பை பார்ப்பீங்க. தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. காஞ்சி போய் கிடக்கிற உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பூக்கள் மலர போகுது, வாசனை மிகுந்த பூக்கள் மலர போகுது. உங்கள் பிள்ளைங்க வறட்சியிலேயே இருக்க மாட்டாங்க, செழிப்பை பார்ப்பாங்க. நன்றி ராஜா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றியப்பா. ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயமாப்பா. அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.